என்னாச்சு பூஜா? மேடம் யாருன்னு தெரியல, சார கத்தியால குத்திருக்காங்க. என்னாச்சு பூஜா? ஐயோ பூஜா, நீங்க நினைக்கிற மாதிரி சாருக்கு ஒண்ணும் ஆயிடாது, தைரியமா இருங்க பூஜா. அவன் தப்பிக்க முடியாது, குத்துனோட எப்படி பிடிச்சிடலாம்? ஐயோ அவனை பிடிக்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சாருக்கு ரொம்ப ரத்தம் போகுது, தூக்குங்க தூக்குங்க சார். தூங்க. பாத்து வாங்க, புடிங்க சீக்கிரம் வாங்க போங்க சீக்கிரம். சீக்கிரம். சீக்கிரம் பாத்து முருகன் எமர்ஜென்சி கேஸ் போல இருக்கு, சீக்கிரம் நீங்க ஸ்ட்ரெச்சர் எடுத்துட்டு போங்க. சரிங்க சிஸ்டர், சீஃப் டாக்டர் கான்ஃபரன்ஸ் முடிச்சிட்டு வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க மேடம், ரவுண்ட்ஸ்ல இருக்காங்க. சரி நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். உடனே எமர்ஜென்சி வடக்கு சீக்கிரம் போங்க. சீக்கிரம் கொண்டு வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், ஒரு நிமிஷம் இங்க வாங்கல. பேஷண்டோட நேம் என்ன? அறிவழகன். எங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ஒர்க் பண்ணலங்க, ஏபிஎல் ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட். என்னாச்சு மேடம் அவருக்கு? எவ்வளவு ராஸ்கல் அவரை கத்தியால குத்திட்டான். போலீஸ் கேஸ் ஆச்சு மேடம், இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? இன்ஃபார்ம் எல்லாம் பண்ணியாச்சு. உங்க என்கொயரி ஃபார்மாலிட்டி எல்லாம் அப்புறமா வச்சுக்கோங்க. முதல்ல என் புருஷனை காப்பாத்துங்க. சீஃப் டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு மேடம், அவங்க பார்த்துப்பாங்க. யூ டோன்ட் வரி. இந்த ஃபார்மை மட்டும் ஃபில் பண்ணி கொடுங்க. தயவு செஞ்சு என் நிலைமை புரிஞ்சுக்கோங்க. அவருக்கு ஒண்ணு ஆகலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னால எல்லாத்தையும் செய்ய முடியும்.
அது வரைக்கும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஹலோ, இல்லை மேடம், உங்கள் பொண்ணு பூஜாவை ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன். என்னாச்சு அவளுக்கு? ஏதாவது சீரியஸான ப்ராப்ளமா? ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க மேடம், அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க ஹஸ்பண்டை தான் யாரோ கத்தியால் குத்திருக்காங்க. ஐயோ, அவர் இப்ப எப்படி இருக்காரு? அவர் உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? தெரியல மேடம், எமர்ஜென்சி வார்டு கொண்டு போயிருக்காங்க. டாக்டர் வந்து பார்த்தா தான் கண்டிஷன் என்னன்னு சொல்லுவாங்க. ஐயோ கடவுளே, என் மாப்பிளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. தகவல் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. என் பொண்ணு தைரியமா இருக்க சொல்லுங்க. அவ புருஷன் தான் அவளுக்கு உலகம் எல்லாமே. அவனுக்கு ஏதாவது ஒண்ணுடா அவ தாங்கவே மாட்டா. நான் இப்பவே அங்க கிளம்பி வரேன். வித்யா, டாக்டர். ஆபரேஷனுக்கு உண்டான ஃபார்மாலிட்டிஸ், கையெழுத்து இது எல்லாத்தையும் வாங்கிடுங்க. ஓகே டாக்டர். டாக்டர், என் ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு? அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைல்ல? கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா தான் இருக்கு. இப்போதைக்கு எதுவும் சொல்லிக்கிற நிலைமையில இல்லை. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க டாக்டர். அவரை எப்படியாவது காப்பாத்துங்க. என் ஹஸ்பண்ட என்கிட்டயே திருப்பி கொடுத்துருங்க ப்ளீஸ். உங்க வேதனையும் தவிப்பும் எனக்கு புரியுதுமா. சிச்சுவேஷனை நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. பலமா கத்தி குத்துப்பட்டதுனால உங்க ஹஸ்பண்டோட குடல் பகுதி ரொம்ப பாதிச்சிருக்கு. ரத்தமும் அதிகமா போயிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். நீங்களே எப்படி சொன்னா எப்படி டாக்டர்? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. என் ஹஸ்பண்ட மட்டும் காப்பாத்திடுங்க ப்ளீஸ். கடவுளை விட நான் இப்ப உங்களை தான் நம்பி இருக்கேன். எங்களை நம்புங்கம்மா. அதே சமயத்துல கடவுள்கிட்டயும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பேஷண்டோட உயிரை காப்பாத்துறதுக்கு தான் நாங்க முடிஞ்ச அளவுக்கு போராடுறோம். அதை வெற்றியாக்குறதும் தோல்வியாக்குறதும் மேல இருக்கிறவங்க கையில தான் இருக்கு. அதனால தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். கொஞ்சம் அமைதியா இருங்க. மேடம், இந்த ஃபார்ம்ல கொஞ்சம் சைன் பண்ணுங்க. எதுக்கு டாக்டர் ஃபார்ம்ல சைன் வாங்குறீங்க? உங்க ஹஸ்பண்டுக்கு மேஜரான ஆபரேஷன் பண்ண வேண்டி இருக்குமா, அதுக்காக தான் சைன் வாங்குறோம். டாக்டர், உங்களை பயமுறுத்துறதுக்காக இதை சொல்லல. பேஷண்ட்டுக்கும் அவங்க ரிலேஷனுக்கும் நம்பிக்கை கொடுக்க வேண்டியது ஒரு டாக்டரோட கடமை. பொய்யான நம்பிக்கையை கொடுத்து உங்களை ஏமாத்துறது தப்பு. ரியாலிட்டி என்னங்கிறத நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அப்பதான் எந்த ரிசல்ட்டா இருந்தாலும் உங்களாலையும் ஏத்துக்க முடியும். டாக்டர், எனக்கு என் ஹஸ்பண்ட் வேணும். அதை தவிர வேற எதையும் என்னால ஏத்துக்க முடியாது. we will try our best. நல்லது நடக்கணும்னு கடவுள்கிட்ட நீங்க வேண்டிக்கோங்க. நீங்க தாமதிக்கிற ஒவ்வொரு நொடியும் உங்க ஹஸ்பண்டுக்கு தான் ஆபத்து. அவரோட நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு. சீக்கிரம் ஆபரேஷன் பண்ணிட்டா அவருக்கு உயிர் பழைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்குமா? என்ன நான் யோசிக்கிறீங்க? சாருக்கு எதுவும் ஆகாது. தைரியமா சைன் பண்ணுங்க. ஆமா மேடம், நீங்க வேண்டிக்கிறதெல்லாம் வீண் போகாது மேடம். சைன் பண்ணுங்க. இங்க போடுங்க மேம். தேங்க்யூ மேம். சிஸ்டர், பிளட் பேங்க்கு ஃபோன் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு டாக்டர். அந்த பிளட் குரூப் ஸ்டாக் இல்லையா? எல்லா டோனர்ஸ்க்கும் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல கிடைச்சிடும். அதே ஃபாலோ ஓகே பண்ணிக்கோங்க. டாக்டர். டாக்டர் திலீப்புக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சுல? எஸ் சார், ஹி இஸ் ஆன் தி வே. ஓகே, தியேட்டருக்கு அரேஞ்ச் ஓகே பண்ணுங்க. டாக்டர். வணக்கம் சார். ஸ்கூல் இன்சார்ஜ் எங்க இருக்காங்க? உள்ளதா இருக்காங்க சார். உள்ளயா? வாங்க சார். இங்க தான். இவங்க தான் சார். நீங்க தான் இன்சார்ஜா? ஆமா சார். அந்த சம்பவம் எந்த இடத்துல நடந்தது மேடம்? லைப்ரரிக்கு பக்கத்துல சார். அது எங்க இருக்கு? வாங்க சார், காட்டுறேன். வாங்க சார்.
இது உள்ளதா சார்? போலாம் மேடம். ஏன் மேடம், மிஸ்டர் அறிவுலகனை குத்துனது யாரு? வந்தவனுக்கும் அறிவுலகனுக்கு என்ன பிரச்சனை? அதை பத்தி ஏதாவது டீட்டெயில் உங்களுக்கு தெரியுமா? தெரியல சார். நாங்க வரதுக்குள்ள அவன் தப்பிச்சு ஓடிட்டான் சார். ஸ்கூல்ல அவனை யாராவது நேரில் பார்த்துருக்காங்களா? இல்ல சார், அவனை யாருமே பார்க்கல சார். பூஜா மேடம் தான் எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. எவனோ ஒருத்தன் காமடிச்சோர் ஏறி குச்சி உள்ள வந்திருக்கான், அவனை பிடிச்சி கூட்டிட்டு வாங்கன்னு அவங்க தான் சார் சொன்னாங்க. நாங்க அவனை தேடுறதுக்குள்ள இந்த மாதிரி ஆயிடுச்சு சார். ஓஹோ, அந்த இடத்த நீங்க யாராவது செக் பண்ணீங்களா? ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சதா? சார் இல்ல சார், அவன் சம்பந்தப்பட்ட எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல சார். ஓஹோ, உங்க கரஸ்பாண்டன்ட்டுக்கு வேண்டாத விரோதிகள் யாராவது இருக்காங்களா? யாரும் பயப்படாதீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச என்கிட்ட சொல்லுங்க. நீங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன் தான் அந்த குற்றவாளியை நாங்கள் கண்டுபிடிக்க முடியும். சார், எங்க சார் ரொம்ப நல்லவர் சார். யாருக்கிட்டையும் சண்டையே போட மாட்டாரு. ரொம்ப சைலண்டான கேரக்டர். எல்லா விஷயத்தையும் பொறுமையா நிதானமா தான் டீல் பண்ணுவாரு. விரோதிகளை கூட ஃப்ரெண்ட்ஸா மாற்றக்கூடிய அளவுக்கு அழகா பேசுவார் சார். அவருக்கு வேண்டாதவங்கன்னு யாரும் இருக்கிறதா எங்களுக்கு தெரியல சார். அதெல்லாம் இருக்கட்டும் சார், வேண்டாதவங்க இல்லைனாலும் சீட்டு கொடுக்காத கோவத்தில் யாராவது இப்படி பண்ணியிருக்கலாம்ல. அவங்க ஸ்கூலில் வந்து தகராறு பண்ணியிருக்கலாம். ஸ்கூல் சம்மந்தமாக இட பிரச்சனை சம்மந்தமாக ஏதாவது விரோதிகள் உருவாயிருக்கலாம். சார், அப்படி யாரும் இருக்கிற மாதிரி தெரியல சார். பர்சனல் லைஃப்லேயும் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். இங்கே வேலை செய்கிற பூஜா மிஸ் கூட அவரோட ஒய்ஃபு தான் சார். அவங்கக்கிட்ட கேட்டால் உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைக்கும் சார். ஓஹோ, எந்த காம்பவுண்ட் சோர் பக்கம் அவன் ஏறி குதிச்சான்னு அவங்க சொன்னாங்க? அது சார், அதை அவங்க பொதுவாக தான் சொன்னாங்க. ஆமாம், இப்போ அறிவழகனை எந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க? ஜிகே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க சார். ஜிகே ஹாஸ்பிட்டலா? ஆமாம் சார். வேறு ஏதாவது தகவல் கிடைச்சா எனக்கு உடனே இன்ஃபர்மேஷன் கொடுங்க. அப்போ தான் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே சார். வாங்க சார். உள்ள எல்லாம் அப்படி அப்படியே கலைஞ்சிருக்கு. வாங்க சரி பண்ணுவோம். இதெல்லாம் சரி பண்ணுங்க. இங்க வாங்க. இந்த டேபிள் எல்லாம் கலைஞ்சிருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுங்க. நாம இத்தனை பேர் இருக்கோம், போதாத குறைக்கு செக்யூரிட்டிஸ் வேற இருக்காங்க. நம்ம எல்லாரையும் மீறி ஒருத்த வந்து சார குத்தி இருக்கான்னா அவன் எவ்வளவு பெரிய கிரிமினலா இருப்பான். அவன் யார் கண்ணையும் மாட்டாம தப்பிச்சு போயிருக்கான் பாருங்க. அதை நினைச்சாதான் எனக்கு ஆச்சரியமாவும் வைத்தறிச்சலாவும் இருக்கு. ஆமா மிஸ், அவன் மட்டும் மாட்டிருக்கணும். ஏண்டா எங்க சார் இப்படி பண்ணன்னு அடிச்சு உதச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருக்கணும். அந்த பாவி இப்படி தப்பிக்க விட்டுட்டோமேன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம சாருக்கு எதிரிங்களே இல்லன்றப்போ யார் இப்படி செஞ்சிருப்பாங்க? ஒன்னும் புரியலையே. ஏன் மிஸ், விரோதிங்க இல்லாத மனுஷங்க இருப்பாங்களா? ஸ்கூலில் வேணா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பர்சனல் லைஃப்பில் கண்டிப்பாக இருப்பாங்க. இல்லைன்னா காரணமே இல்லாமல் யாராவது இப்படி பண்ணுவாங்களா சொல்லுங்க? அதுவும் கரெக்ட் தான் சார். ஹலோ, விஜயா மேடம், இங்க பாருங்க, ஒரு குழந்தை மயங்கி விழுந்து கிடக்கு. மேடம், இது மாதவியாச்சே. இவ எப்படி இங்க மயங்கி விழுந்து கிடக்குறா? அதெல்லாம் பேச டைம் இல்ல, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். மதுவி, அம்மா மதுவி, அன்னைக்கு வாமிட் எடுத்து மயங்கி விழுந்தா, இப்ப இங்க மயங்கி விழுந்து கிடக்குறா. இவங்க அம்மா ஒழுங்காவே கவனிக்கிறதுல போல இருக்கு. குழந்தைங்க ஹெல்த் விஷயத்துல ஏன்டா இப்படி அலட்சியமா இருக்காங்கன்னே தெரியல. எங்க வேலை வேலைன்னு ஓடுறதுக்கும் சம்பாதிக்கிறதுக்குமே நேரம் சரியா இருக்கு. மதுவி, குழந்தைங்க மேல கேர் எடுத்துக்கிட்டா தானே. மதுவி, மிஸ் தண்ணி. மதுவி, மாதவி, மதுவி, மாதவி, மதுவி.
கண்ணு முழிச்சிட்டா. உனக்கு என்னம்மா ஆச்சு? உடம்பு சரியில்லையா மாதவி? உன் கிளாஸுக்கு போகாம இங்கேயேம்மா வந்த? எப்படிம்மா மயக்கமான? பாவம், குழந்தை பேச முடியாத அளவுக்கு ரொம்ப வீக்கா இருக்கா. அவங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க மிஸ். வீட்ல சரியா கவனிக்காம விட்டுறாங்க. குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ல ஏதாவது ஆச்சுன்னா டாம் தூம்னு குதிக்கிறாங்க. குழந்தைய எப்படி பாத்துக்கிறதுன்னு இன்னைக்கு அவங்களுக்கு நாம கிளாஸ் எடுப்போம். நாம சரி. ஃபோன் பண்ணுவோம் மிஸ். சரி, நம்ம அவங்களுக்கு ஃபோன் பண்ணலாம். முதல்ல குழந்தைய தூக்குங்க. கடவுளே, நெருக்கடியான சூழ்நிலை வரப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க எல்லாம் உன்கிட்ட தான் வந்து நிப்பாங்க. மனசார உன்னை வேண்டிக்கிட்டா எல்லாம் சரியாயிடும்னு நம்புவாங்க. அப்பெல்லாம் நான் அவங்கள விமர்சனம் பண்ணுவேன். மனுஷனோட முயற்சிக்கு முன்னால எதுவும் பெருசு இல்லைன்னு வாக்குவாதம் பண்ணுவேன். ஆனா இன்னைக்கு நானே உன்னை தேடி முழுசா நம்பி வந்திருக்கேன். எனக்கு கை விட்டுறாத. என் புருஷனை எப்படியாவது காப்பாத்தி என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துடு. போன ஜென்மத்தோட பாவ புண்ணியத்தை தான் இந்த ஜென்மத்துல அனுபவிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு நிச்சயமா தெரியும், எந்த ஜென்மத்திலயும் அந்த மனுஷன் பாவம் செஞ்சிருக்க மாட்டாரு. தெய்வ பிறவி, கடவுள் அவதாரம்னு யார் யாரையும் சொல்றாங்க. அந்த வார்த்தைக்கு அர்த்தமா நான் என் புருஷனை தான் பாக்குறேன். எல்லாருக்கும் உதாரணமா வாழ்ந்துகிட்டு இருக்க மனுஷனுக்கு இப்படி ஒரு தண்டனைய உன்னால எப்படி கொடுக்க முடிஞ்சது? இயல்பா கிடைக்க வேண்டிய எந்த சந்தோஷமும் சின்ன வயசுல இருந்து எனக்கு கிடைச்சதே இல்ல. அப்பாவோட பாசத்தை நான் நினைவு தெரிஞ்சு அனுபவிச்சதே இல்ல. அம்மாவோடையும் எனக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கல. எனக்கு ஆறுதலா இருந்த ஒரே ஜீவன் மாதவி மேடம் மட்டும்தான். அவங்களையும் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன். அவங்க போனதுக்கு அப்புறம் கல்யாணம் குடும்பம்னு எதுவுமே வேணான்னு நான் ஒதுங்கி வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அவரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அப்படி ஒரு வாழ்க்கைய வாழணும்னு எனக்கு ஆசை வந்தது. இத்தனை காலமா எனக்கு கிடைக்காத சந்தோஷம், நிம்மதி எல்லாமே என் புருஷனால எனக்கு கிடைச்சது. இந்த சந்தோஷமாத என் வாழ்க்கையில நிலைக்கும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். என் நம்பிக்கை பழிக்குமாங்கிற பயம் என் பையனுக்கு வந்துடுச்சு. இது வரைக்கும் நான் உன்கிட்ட இது வேணும் அது வேணும்னு எதுவுமே கேட்டதில்ல. ஆனா முத முறையா என் புருஷனுக்காக நான் உன் முன்னாடி வந்து நிக்கிறேன். அவருக்கு எதுவும் ஆகாம காப்பாத்தி கொடுத்துடு.